வாய்ப்பை தவறவிடாதே. நெப்போலியன் போனபார்ட் அரசன் பல போர்களை வென்றவர். கடைசியாக நடந்த போரில் தோற்று போனார். அவரை ஹெலினா தீவில் தனிமைச் சிறையில் அடைத்து வைத்திருந்தனர். ஒரு நாள் அவரை காண ஒருவர் செஸ் போர்ட்டுடன் வந்திருந்தார். அவரை காவலாளிகள் செஸ் போர்ட்டை பார்த்து, இருவர் விளையாடும் இதனை நீங்களும் சிறையில் இருந்து விளையாடப் போகிறீர்களா என்று கேலி செய்தனர். பின்னர் பலத்த பாதுகாப்புடன் உள்ளே அனுப்பினர். நெப்போலியன் சலிப்புடன் அதை எடுத்து ஓரத்தில் வைத்து விட்டார். பின்னர் அவருக்கு ஸ்லோ பாய்சன் அளித்ததால் அவர் இறந்து போனார். அவரது உடைமையும் ஏலம் விடப்பட்டது. அதை அவருக்கு பரிசாக அளித்தவரே ஏலம் எடுத்து பார்த்தார். பிறகு அவரின் நண்பரிடம் கூறினார், நெப்போலியன் மட்டும் இதனை திறந்து பார்த்திருந்தால் அதில் உள்ள சூட்சுமத்தை அறிந்து சிறையிலிருந்து தப்பியிருப்பார். அந்த நல்ல வாய்ப்பை நெப்போலியன் இழந்து விட்டாரே என்றார். கடவுள் நமக்கு அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி பிசாசின் தந்திரங்களில் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தியும் நாம் கேளாமற் போனதால் தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே அனுப்பினார். தீர்க்கதரிசி மோசேயிடம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்கள் சகோதரர்களிடமிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவர்களுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலேயே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். உபாகமம் 18:19. நாம் இன்னும் வரும் பெரும் ஆபத்தை உணராமல் பிசாசின் அறிவுரைப்படி நடக்கின்றோம். பிசாசுக்கே நடப்பது என்ன என்று தெரியுமா? மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:8. அதேபோல் துன்மார்க்கரும் தேவனை மறக்கின்ற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சங்கீதம் 9:17. இனி காலமில்லை. இன்றே இயேசு சுவாமியை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வரும் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வோம். இந்த நல்ல வாய்ப்பை தவறவிடாது உறுதியாய் பற்றிக் கொள்வோம்.